ஹலோ காய்ஸ், உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கோ அல்லது யாரோ ஒருவருடைய வார்த்தைக்கோ உங்களுடைய வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா புரட்டி போடக்கூடிய சக்தி இருக்கு. அந்த மாதிரி என்னுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இறைவன் மனித படைப்பை மிகவும் உன்னதமா உருவாக்கி இருக்கான். உங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு அபரிமிதமான சக்தி புதஞ்சு கிடக்கு. அந்த சக்தியையும் ஆளுமையையும் வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. உங்க வார்த்தைகள் மட்டுமல்ல, உங்களுடைய அமைதியும் உங்களை ஒரு உன்னதமான மனிதரா இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. அமைதியின் அபார சக்தி பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க அமைதியான பர்சனா இல்ல டோக்கட்டிவ் பர்சனா இல்ல மீடியமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ரிச் எட் 25. நான் உங்க ருக்ஷி. அமைதி. Never say anything that doesn't improve on silence. Richest yet. Never miss a good chance to set up. Will Druggers. We have 2 ears and 1 mouth. Therefore, we should listen twice as much as we speak. Zeno. Silence is golden when you can't think a good answer. Muhammad Ali. In silence, there is eloquence. Stop waving and see how pattern improve. Rumi. இந்த மாதிரி எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் சைலன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அமைதி ரொம்ப அழகான விஷயம். நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சிட்டி லைஃப்ல வாழ்றவங்களா இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை வாழ்றவங்களா இருந்தாலும் நச நசன்னு எப்பவுமே ஒரே சத்தமா இருக்கிற சூழலை விரும்புவாங்களா? அமைதியா மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கிற ஒரு இடத்த விரும்புவாங்களா? கிராமத்து அமைதியான வாழ்க்கைய விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நேச்சர் ரிலேட்டடான யூடியூப் சேனல் எல்லாம் மக்கள் அதிகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், சிட்டி சைட்ல எல்லாம் வாழ்ற மக்கள் அட்லீஸ்ட் இந்த மாதிரி அமைதியான காட்சிகளையாவது பார்த்து அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விரும்புறாங்க. இந்த மாதிரி வெளியில இருக்கிற அமைதியே அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா அந்த அமைதிய உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரும்போது நீங்களும் உங்க வாழ்க்கையும் எவ்வளவு அழகா மாறும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஸ்பெஷலா அமைதி அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் ஒரு அமைதியான பர்சன். அமைதி தான் என்னுடைய அடையாளமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப மக்கள் எல்லோருமே தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா அமைதிங்கிறது குறைவா பேசுறது அப்படின்னு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், குறைவா பேசுறவங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. ஆனா அமைதியா இருக்கிறவங்க எல்லாருமே குறைவா பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அமைதி என்பது உள்ள இருந்து உருவாக்கப்படுற ஒரு விஷயம். வார்த்தைகளால அமைதியாகிறது இல்ல. அமைதி உள்ளத்தால அமைதியாகணும். அப்படி ஒரு அமைதியான ஒருத்தரா நாங்க வாழ்க்கையில மாறும்போது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான 4 விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். நம்பர் 1, இட் ப்ரொடெக்ட் யுவர் மைண்ட் அண்ட் எனர்ஜி. ஒரு நாள்ல அதிகமா பேசுற, அதிகமா ஆர்கியூ பண்ற நபர்களை நீங்க அவதானிச்சிருக்கீங்களா? அவங்க எப்போதுமே ஒரு மாதிரி டயர்டாவே இருப்பாங்க. ரொம்ப எனர்ஜி லூஸ் ஆகின பர்சனா தோற்றமளிப்பாங்க. அவங்க இன்னொரு நபர்களோட பேசும்போதும் அவர்கள்ட்ட இருந்து ஒரு நெகட்டிவான பேட் வைப்ரேஷன் தான் மற்றவங்களுக்கும் சிங்க் ஆகும். பிகாஸ் ஒவ்வொரு டயலாக் டெலிவரிக்கும் எங்களுடைய பிரைன் அதிகமா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண வெளிக்கிட்டு எல்லா வார்த்தைகளுக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல யோசிச்சு அடுத்தடுத்த வார்த்தைகளை சொல்லும் போது உங்களுடைய பிரைன் எனர்ஜி அதிகமா லூஸ் ஆகும். ஆனா இதுவே குறைவாக தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு மட்டும் பேசுற ஆட்களுடைய ஆட்டிடியூட்டையும் அவங்களுடைய லுக்கையும் பார்த்திருக்கீங்களா? இட் வாஸ் ரியலி அமேசிங். அவங்க கூட இன்னும் கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு தோணும். பிகாஸ் அவங்க டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப தெளிவா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதனால இங்க அவங்களுடைய எனர்ஜி ப்ரொடெக்ட் ஆகுது. அதனால நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணினாலும் அவங்க ரொம்ப ஸ்மார்ட் லுக்கிங்ல ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அப்ப நீங்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? குறைவாக பேச கத்துக்கோங்க. நம்பர் 2, யூ பிகம் அ லிசனர். இட்ஸ் கிரியேட் அ வேல்யூ டு யூ. இன்னைக்கு எல்லோருக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒர்க்லயா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் இடையிலயா இருக்கட்டும், யாரும் என்ன லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரும் நான் பேசுறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய குறையா இருந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க குறைவா பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதிகமா லிசன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்ப உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள அதிகம் அவதானிக்க ஆரம்பிப்பீங்க. இப்படி அவதானிக்க ஆரம்பிக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையில ரொம்ப முக்கியம். அதிகமா லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்ற வார்த்தைகளை லிசன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா
ஒரு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பை நல்ல முறையில கொண்டு போறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி எந்த ஒரு ப்ராப்ளமான சிச்சுவேஷனையும் நீங்க அதிகமா லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய திறன் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். அந்த ஸ்கில் உங்களுக்கான ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணும். என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இவ்வளவு ஈஸியா சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மக்கள் உங்களை பிரமிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்தும். நம்பர் 3, யூ பிகம் மோர் ஸ்ட்ராங் அண்ட் கிரியேட்டிவ். அதிகமான விஞ்ஞானிகள் சக்சஸ்ஃபுல் பீப்புளோட பயோகிராஃபி எல்லாம் வாசிக்கும் போது நான் பார்த்த ஒரு விஷயம், அவங்க தூங்கும் போதுதான் அவர்களுடைய ப்ராஜெக்டுக்குரிய அதிகமான ஐடியாஸ் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. தூங்கும் போதுதான் நாங்க ரொம்ப அமைதியாகிறோம். அந்த அமைதியான மனநிலை தான் ரொம்ப கிரியேட்டிவான விஷயங்களை உருவாக்கும். அமைதியான உள்ளம் தான் எத்தனையோ அற்புதமான விஷயங்களை சாதிக்கிறதுக்கான தூண்டுகோல். நானும் ஃபியூச்சர்ல என்னோட பயோகிராஃபி எழுதும் போது இந்த பாயிண்ட இன்க்ளூட் பண்ணி தான் எழுதுவேன். எனக்கும் தூக்கத்துல தான் நிறைய ஐடியாஸ் வரும். இப்ப ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? கேப்ல நீங்களும் சயின்டிஸ்ட் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க தானே, பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறது எனக்கு புரியுது. சும்மா ஒரு ஆசை தான். சரி அது அப்படியோ விட்டுருவோம். ஓகே காய்ஸ், இப்ப நாங்க 4வது பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? நம்பர் 4, ப்ரோமோட் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு அதிகமான நபர்கள் கவலைப்பட்டு நிம்மதியை இழந்து இருக்கிறதுக்கு காரணம், நான் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசி இருக்க கூடாது, இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, என்னுடைய வார்த்தை அவங்கள ரொம்ப காயப்படுத்திருச்சு, நான் அதை எப்படி சரி பண்ணுவேன், நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பேசி இருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நிதானம் இல்லாம பேசிட்டு வருட கணக்குல, மாத கணக்குல, நாள் கணக்குல ஏன் அப்படி பேசணும்னு யோசிச்சு இன்னும் மனசுல வலிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க அமைதியா இருக்க கத்துக்கொண்டீங்க அப்படின்னா எந்த அளவு பெஸ்டான இமோஷனல் சிச்சுவேஷனையும் சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்குவீங்க. செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். வார்த்தைகள் எங்களுக்குள்ள இருக்கும் வரைதான் அது எங்களுக்கு சொந்தம், வெளியாகிட்டா அது கேட்கிறவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி வேர்ட்ஸ் கேன் மேக் யூ அண்ட் வேர்ட்ஸ் கேன் பிரேக் யூ. உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தலனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய மனதை காயப்படுத்துறதோ அல்லது அவங்க வாழ்க்கையில பின்னோக்கி போறதுக்கு காரணமாக ஒருபோதும் அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தெளிவாகிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யார் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களை பத்தின ஒரு பெரிய புரிதல் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்க மௌனத்திலேயே சிரிக்க கத்துக்குவீங்க, அழ கத்துக்குவீங்க, சிந்திக்க கத்துக்குவீங்க, சந்தோஷமா இருக்க கத்துக்குவீங்க, கவலையா இருக்க கத்துக்குவீங்க, கோவப்பட கத்துக்குவீங்க, நிதானமா இருக்க கத்துக்குவீங்க. ஆனா இப்போ உங்களுடைய செயல்கள் எதுவுமே யாரையுமே காயப்படுத்தாது. மனிதர்களோடு உங்களுடைய உறவை மிகவும் அற்புதமாக்கும். ஸ்ட்ராங்கான பர்சனா உங்களுடைய செல்ஃபை பில்ட் பண்ணுவீங்க. ஓகே காய்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமைதி எவ்வளவு ஒரு அழகான விஷயம், உங்க வாழ்க்கையில எவ்வளவு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க உங்களை ஒரு ஸ்மார்ட்டா இந்த உலகத்துக்கு பிரசன்ட் பண்றதுக்கு அமைதி அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும். மறுபடியும் சொல்றேன், அமைதிங்கிறது வார்த்தைகளை குறைச்சிக்கிறது மட்டும் இல்ல, உள்ளத்தால அமைதியாகணும், உங்களை எண்ணங்களை அமைதிப்படுத்தணும். அதுதான் உங்களுக்குள்ள இனம் புரியாத நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உங்க வாழ்க்கையில நிறைய வளங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். சோ அமைதியா இருக்க கத்துக்கோங்க, அழகான வாழ்க்கைய வாழுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.